கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். இந்த இடத்துல பவுல் அழகா சொல்லுவாரு, ஒரு ஒரு பந்தயம் இருக்குதுன்னா நிறைய பேர் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. பட் ஆனா ஒருத்தனுக்கு தான் ஜெயம் கிடைக்கும். அப்படின்னா ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேர் ஓடலாம். ஆனா ஜெயம் பெறுகிறது ஒருத்தர். அதாவது அதே போலதான் கம்பேர் பண்ணி சொல்லுவார். இந்த உலகத்துல நம்ம ஒரு விசுவாசத்தினுடைய ஓட்டம், நம்ம வந்து விசுவாசத்துல ஓடுறோம். எதை நோக்கி? நித்திய ஜீவனை நோக்கி, பரலோகத்தை நோக்கி, ஆண்டவரை நோக்கி ஓடுறோம். அப்ப இந்த ஓட்டம் எப்படிப்பட்ட ஓட்டமா இருக்கும்? எப்படிப்பட்ட இருதயம் இருந்தா நம்ம அதுல ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத அழகா பவுல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. 1 தீமோத்தேயு 4:7 வாசிச்சு பாத்தீங்கன்னா, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஓட்டம், அதாவது பவுலுடைய இதுல வந்து லைஃப வந்து நான் ஓடிட்டு இருக்கேன். எதை நோக்கி ஓடிட்டு இருக்கேன்? கர்த்தரை நோக்கி ஓடிட்டு இருக்கேன். இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது. அந்த இருதயம் எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா நம்மளால அதை ஓட முடியும். சோ ஓடுறதுக்கு முதல்ல நம்மளுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தணும். கிறிஸ்டியானிட்டியில லைஃப்ல முதல்ல நம்ம இருதயத்தை ஸ்ட்ராங் பண்ணணும். இருதயத்துல அந்த தைரியம் வேணும், விசுவாசம் வேணும். அப்பதான் ஒரு ஓடுறதுக்குரிய ஸ்ட்ரென்த் இருக்கும். நம்ம சரீரம் பலவீனப்பட்டிருந்ததுன்னா நம்மளால ஓட முடியாது. அல்லது நம்ம சரீரம் நல்லா இருந்து நம்முடைய உள்ளம் சரியில்லைனாலும் நம்மளால ஓட முடியாது. அப்ப என்னன்னா, நம்மளுடைய இருதயத்துல அந்த ஓடுகிறதுக்குரிய ஒரு உற்சாகம், ஓடுகிறதுக்குரிய பலன், ஓடுகிறதுக்குரிய கிருபை நம்மளுக்கு வேணும். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து நீங்க நல்லா கவனிங்க, இந்த கிறிஸ்டியானிட்டி லைஃபை ரன் பண்றதுக்கு, ஆண்டவரை நோக்கி நம்ம பயணத்தை பண்றதுக்கு, ஓடுறதுக்கு முதலாவது நம்முடைய இருதயம் பலப்படணும். பைபிள் சொல்லு, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது, போஜன பதார்த்தனத்தினால் அல்ல, கிருபையினால இருதயம் ஸ்திரப்படணுமா. அப்ப இந்த இருதயம் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நம்மளால ஓட முடியும், பயணம் பண்ண முடியும், இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்மளால ரன் பண்ண முடியும். இப்ப முதல்ல இருதயம் நம்மளுக்கு ஒரு உற்சாகத்தை நம்மளுக்கு கொடுக்கணும். 2 சாமுவேல் 18:19 எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா அதுல அழகா இருக்கும். அதாவது சாதோக்கின் குமாரனாகி அகிமாஸ் கர்த்தர் ராஜாவை அவன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்னும் செய்தியை அவருக்கு கொண்டு போக நான் ஓடட்டுமா என்றான். இப்ப அகிமாஸ்னு ஒருத்தன் யோவாப்ட சொல்லுவான், தாவீது யுத்தத்துக்கு வரல, பட் தாவீது அரண்மனையில இருந்தாலும் அந்த யுத்தத்துல அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்படி அந்த யுத்தத்துல ஜெயிக்கும் போது யோவாப்கிட்ட அகிமாஸ்னு ஒருத்தன் கேட்பான், யோவாப், நான் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோங்கிறத தாவீதுக்கு நான் போய் சொல்றேன், கர்த்தர் அவருடைய சத்துருக்களுக்கு நியாயம் செஞ்சுட்டாருன்னு ஒரு செய்தியை நான் தாவீதுட்ட போய் சொல்லணும், நான் ஓடட்டுமா அப்படின்னு கேட்பான். யோவாப் அவனை நோக்கி, இன்றைய தினம் நீ செய்தியை கொண்டு போகக்கூடாது, இன்னொரு நாளிலே நீ செய்தியை கொண்டு போகலாம். அப்ப யோவாப் வந்து அவனை பிரேக் பண்ணுவான். அகிமாச, நீ போகாத, நீ வந்து இன்னைக்கு போகக்கூடாது, இன்னொரு நாள்ல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யோவாப் கூஷியை நோக்கி, நீ போய் கண்டதை ராஜாவுக்கு அறிவி. கூஷி யோவாபை வணங்கி ஓடினான். இப்ப 2 பேருக்கு ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் வருது, ஒரே மேட்டர் தான். யோவாப் சொல்றான், அகிமாஸ் வாலண்டியரா வந்து கேட்கிறான், நான் வந்து ராஜாட்ட தாவீதுட்ட எப்படியாவது சொல்லணும் நம்ம ஜெயிச்சத, அவர் சந்தோஷப்படுவாரு அப்படின்னு. அப்ப அகிமாச யோவாப் தடுத்து வைக்கிறான், நீ போக கூடாது, நீ போய் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஆனா அட் த சேம் டைம் அவனை தடுத்து வச்சுட்டு கூஷியை பார்த்து சொல்றான், நீ போய் சொல்லு அப்படின்னு. இப்ப மறுபடியும் சாதோக்கின் குமாரனா கேட்க அகிமாஸ் யோவாபை நோக்கி சொல்லு, எப்படி ஆனாலும் நான் கூஷியின் பின்னால ஓடுவேன், நான் போய் ராஜாட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே, நீ சொல்ற அதான் அவன் போறான்ல, நீ எதுக்கு போற அப்படின்னு மறுபடியும் அகிமாச யோவாப் பிரேக் பண்ணுவான். அப்ப மறுபடியும் அகிமாஸ் சொல்லுவான், எப்படினாலும் நான் ஓடுவேன் அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நல்ல கவனிங்க, அதுதான் விஷயம். 2 சாமுவேல் 18:23 எப்படியானாலும் நான் ஓடுவேன் என்றான். அப்பொழுது யோவாப் ஓடு என்றான். அப்படியே அகிமாஸ் சமனான பூமியிலே வழிக்கு ஓடி கூஷிக்கு முந்தி கொண்டானா. இங்கதான் விஷயம் இருக்குது. அதாவது ராஜாவுக்கு அதை அறிவிக்கிறதுக்குரிய ஒரு இருதயத்துல ஒரு ஸ்திரப்படுதல், இருதயத்துல ஒரு உற்சாகம், இருதயத்துல ஒரு பலன், இது எப்படினாலும் நான் ஓடுவேன் அப்படின்னு அகிமாஸுடைய இருதயத்துல ஒரு அனல் இருந்தது. பட் கூஷிக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சது, அவன் ஓடுறான். பட் ஆனா அகிமாஸுக்கு ஒரு எண்ணம், இந்த கூஷி போய் ராஜா கிட்ட தாவீது கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் போய் தாவீது கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இருதயத்துல ஒரு பெரிய ஒரு வைராக்கியம் இருந்ததுனால கூஷியுடைய ரூட்டை பீட் பண்றது மாதிரியான ஒரு ரூட்டை அகிமாஸ் கண்டுபிடிச்சு முதல்ல போய் தாவீது கிட்ட சொல்லுவான். நல்ல கவனிங்க, இதுதான் நம்ம எடுக்க வேண்டிய விதம். அதாவது நம்ம கர்த்தரை பின்பற்றுகிற நம்முடைய ஓட்டத்துல ஒரு உற்சாகம் வேணும். இவங்களை காட்டிலும் ஒரு விசுவாசம், இவங்களை காட்டிலும் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பு செலுத்துது, இவங்களை காட்டிலும் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறது, இவங்களை காட்டிலும் நித்திய ஜீவனத்தை சுதந்திரிக்கிறது. அப்ப ஒரு பெரிய வைராக்கியம் வேணும். நம்ம கிட்ட எந்த அளவுக்கு விசுவாசம் இருக்கு, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு பரிசுத்தம் இருக்கு, இன்னும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அன்பு செலுத்துறோம். அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அகிமாஸ் எப்படினாலும் ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு அவனுடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தும் போது அவனுக்கு ஒரு ரூட் கிடைச்சது. அது ஒரு வைராக்கியத்தினுடைய வழியா அகிமாஸ் அழகா ட்ரைன் பண்ண. நல்ல கவனிங்க, இந்த கால வேளையில நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறது, ஓடுறதுல முந்தி கொள்ளணும்.
முந்தி நம்ம இதை விட அதிகமா இந்த நாள் இன்னொரு நாளை காட்டில ஒரு விசுவாசம், இன்னொரு நாளை காட்டில ஒரு பரிசுத்தம், அதை விட இன்னொரு நாள் அதிகமான ஆண்டவருடைய அன்பு. அப்ப நம்ம ஓடுற ஓட்டம் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கணும். அதுல நம்ம பின்னாடி வர்றதோ அல்லது நம்ம சோர்ந்து போறதோ அல்லது ஒரு இடத்துல நின்றதோ, ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிரேக் பண்ணி நிறுத்தக்கூடாது. ஏதோ ஒரு போராட்டம் நம்மளை பிரேக் பண்ணி நிறுத்தக்கூடாது. ஏதோ ஒரு சோர்வு நம்மளை பிரேக் பண்ணி நிறுத்தக்கூடாது. அல்லது ஏதோ ஒண்ணு கிடைக்கலங்கிறதுக்காக நம்ம நின்றக்கூடாது. என் குடும்பத்துல இது நடக்கலங்கிறதுக்காக நம்ம தயங்கிடக்கூடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குதுங்கிறதுக்காக நம்ம சோர்ந்து போகக்கூடாது. கிறிஸ்டியானிட்டி லைஃப் வந்து அந்த ஓட்டத்தை தடை பண்ணாதபடிக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும். எல்லாரும் ஓடுற ரைட்டு தான், பட் எல்லாருக்கும் நித்திய ஜீவன் கிடைக்குமா? பைபிள் சொல்லும் 1 கொரிந்தியர் 10 எல்லாரையும் எகிப்தில இருந்து ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தார். ஆனா எல்லாரும் கானானுக்கு போல. வழியில அவங்க அவங்களுடைய இதுல நிறைய பேர் பிரேக் பண்ணிட்டாங்க, விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்க. ஆனா ஏன் அந்த மாதிரி நடந்துச்சு? பைபிள் சொல்லும் எல்லாரும் கர்த்தர் எல்லாத்தையும் அழைச்சாரு. வசனத்தை கேட்டவர்கள் எல்லாரும் கேட்டாங்க, ஆனா எல்லாரும் விசுவாசிக்கல. கர்த்தருடைய மகிமை எல்லாரும் தான் பார்த்தாங்க, ஆனா அதனுடைய பலன் அனுபவிக்கல. நல்ல கவனிங்க, நம்ம எல்லாரும் ஓடுறோம், ஆனா பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு ஓட்டம் இருக்கணும். நம்ம ரீச் பண்ற பிளேஸ் கரையா இருக்கணும். நம்ம அந்த பிளேஸ்ல ரீச் பண்ணணும். அந்த பிளேஸ்ல அடையணும். அந்த பிளேஸ்ல நம்ம உட்கார்ந்து இருக்கணும். அந்த இருதயம் தான் நம்மளுக்கு முதல்ல ஸ்திரப்படணும். எப்படினாலும் நான் ஆண்டவருடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பேன், எப்படினாலும் நித்திய ஜீவன் எனக்கு இருக்கும், எப்படினாலும் நான் ஆண்டவரை பார்ப்பேன். இந்த ஓட்டம் இதுல என்ன என்னை விட்டு போனாலும், இதுல என்ன எனக்கு நடந்தாலும், இதுல என்ன எனக்கு கிராஸ் பண்ணாலும், இதுல நான் பிரேக் பண்ணவே மாட்டேன். என் ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன். நான் சோர்வடைய மாட்டேன். இந்த ஒரு உற்சாகம் அகிமாசுக்கு இருந்தது. அதனால அவனுக்கு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ணான், நான் போய் இந்த கூஷிக்கு முன்னாடி நான் தாவீதை பார்க்கணும். அந்த ஒரு உற்சாகம் தான் அவனை ஓட வச்சது. அந்த ஒரு வைராக்கியம் தான் அவனை ஓட வச்சது. அந்த ஒரு வாஞ்சை தான் அவனை முந்தி கொள்ள வச்சது. இந்த வேலையில நம்மளுக்கும் அப்படிப்பட்ட கிருபை, நம்மளுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பலன். எப்படினாலும் நம்ம பரலோகத்துக்கு போகணும், எப்படினாலும் நித்திய ஜீவன் அடையணும், எப்படினாலும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம ஆண்டவரை தரிசிக்கணும். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையா ஆண்டவரை நம்ம 30 100 நம்ம பலன் தரணும். இந்த வேலையில நம்ம அப்படிப்பட்ட ஏதோ ஒரு காரியம் நம்மளை உடைச்சதுங்கிறதுக்காக, விசுவாசத்துல பரிசுத்தத்துல ஏதோ ஒரு காரியம் நம்மளை பிரேக் பண்ணதுங்கிறதுக்காக ஒரு இடத்துல நின்றுட்டு அழுதுட்டு சோர்ந்துட்டு நான் சபைக்கு போய் என்ன பிரயோஜனம், பைபிள் வாசிச்சு என்ன பிரயோஜனம், ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், அப்படிப்பட்ட ஒரு சோர்வோட நம்ம ஓடுற போது பெற்றுக்கொள்ள முடியாது. அது நம்ம அப்படின்னா நீங்க கொஞ்சம் தயங்கி நிக்கிறீங்கன்னா நல்ல கவனிங்க, உங்களை பீட் பண்ணி மத்தவங்க ஓடாம இருக்க மாட்டாங்க, அவங்க ஓடிட்டே தான் இருப்பாங்க. அப்ப என்னன்னா நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்தி வச்சுக்கணும், தைரியமா வச்சுக்கணும். என்ன இருந்தாலும் நான் அப்படி இந்த ஓட்டத்தை நிறுத்த மாட்டேன். அழகா பவுல் சொல்லுவாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டம். போராட்டத்தை போராடிதான் ஓடணுமே தவிர அதை பிரேக் பண்ணி நின்றக்கூடாது. யோவான் 20:4 எடுத்து வாசி, 23:4 எடுத்து வாசிச்சு பார்த்தா அதுல அழகா இருக்கும். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அதாவது இயேசு உயிரோட எழுந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி சொல்லும் போது பேதுருவும் மற்ற சீஷனும் போகும்படி 2 பேருமே ஓடுறாங்க. பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி கல்லறையின் இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான், ஆனாலும் அவன் உள்ளே போலாரு. நல்லா கவனிங்க, 2 பேர் ஓடுறாங்க, பேதுருவும் இன்னொரு சீஷனும் துரிதமாய் ஓடி 2 பேரும் ஓடும்போது பேதுரு இன்னொரு சீஷன் பிரேக் பண்ணி ஓடிடுறான். ஓடி கல்லறையின் இடத்துக்கு போய் கல்லறைக்கு வெளியே நின்று பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு காரியம் என்ன நடக்குது அப்படின்னா, சீலைகள்லாம் இதா இருக்குது. எல்லாம் இதா இருக்கும்போது சீலைகள் கிடக்கிறத பார்த்தா உள்ள போல, ஏன்னா அவருக்கு பயம். உள்ள போனா இது எப்படி நடந்துச்சு, இது என்ன நடந்துச்சு அப்படின்னு வெளியே நிக்கிறான். பட் சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ள பிரவேசிக்கிறான். சீலைகள் கிடைக்கிறதையும் அவன் தலையில் சுற்றி இருக்கிற சீலை மற்ற சீலைகளுடன் வைத்தராமல் தனியே ஒரு இடத்துல சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். நல்ல கவனிங்க, 2 பேரும் ஓடும்போது அதனுடைய பினிஷிங் எங்கன்னா, இதுல ஒரு பெரிய இந்த காம்படிஷன்ல மற்ற சீசன் வேகமா போலாம், ஆனா அவன் கரெக்டா எல்லையில போய் நின்னுட்டான். பட் பேதுரு பின்னாடி வந்தாலும் என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அவன் அந்த அதிகாலை டயத்துல அந்த கல்லறைக்குள்ள பார்க்கும்போது ஒரு பெரிய மிரக்கல் நடக்குது. இயேசுனுடைய கல்லறை அந்த கல்லு புரட்டப்பட்டிருக்கு, சீலையெல்லாம் தனியா கிடக்குது, ஆனா இயேசுவை காணோங்கிறத ஒரு பயத்துல அந்த சீசன் ஸ்டாப் பண்ணி நிற்கும் போது. பட் பேதுருக்கு அப்படி கிடையாது, அந்த வேகத்துல உள்ள வந்து கல்லறைக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். அது நல்ல கவனி, இதுதான் அந்த இருதயம். எப்படினாலும் நான் என்னுடைய எல்லை அடைவேன். 2 பேரும் தான் ஓடுனாங்க, பட் ஆனா உள்ள போல மற்ற சீசன், ஆனா பேதுரு உள்ள போயிட்டார். இந்த வேலையில நம்மளும் அப்படிதான், கடைசி வரைக்கும் நீங்க பினிஷிங் லைன் வரைக்கும் போய் நின்றுட்டு எனக்கு நான் ஜெயிக்கணுங்கிற அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா கஷ்டம். கடைசி வரைக்கும் முடிவு பரியந்தம், அழகா ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவன் தான் ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா ரட்சிக்கப்பட்டவர், ஆண்டவரை ஏத்துக்கிட்டு ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களை தான் ரட்சிக்கப்பட்டவர்கள்னு சொல்லுவாங்க. பட் ஆனா ஆண்டவர் அட்ரஸ் பண்றது முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா நீங்க இந்த உலகத்துல நம்ம வாழ்ற நிலைமை கடைசி நிமிடம் வரைக்கும் கர்த்தரை பிடிச்சுக்கிட்டு அவருடைய சமூகத்துல அவருடைய வார்த்தையில ஸ்ட்ராங்கா இருந்தால் அதுதான் முடிவு பரியந்தம். கடைசி நாள் வரையிலும், கடைசி நிமிஷம் வரையிலும் இதை நீங்க காத்துக்கிட்டு ஓடுனாதான் இதுல நீங்க ஜெயிக்க முடியும். எங்கேயாவது ஒரு இடத்துல
நடுவுல பிரேக் ஆகி நின்னுச்சு. எனக்கு முடியல, எனக்கு சோர்வா இருக்கு, டயர்டா இருக்கு, இதுல எனக்கு டிராவல் பண்ண முடியல அப்படிங்கும் போது உங்களுடைய ஓட்டம் தடைபடக்கூடாது. ஆனா பைபிள் சொல்லுது விசுவாசத்தின் நல்ல போராட்டம் தான். ஓடுறது கஷ்டம் தான், இளைக்க தான் செய்யும், தண்ணி குடிக்க தான் செய்யணும், சோர்வடைய தான் செய்யும், கால் வலிக்க தான் செய்யும், பாடி டயர்டாக தான் செய்யும். ஆனா வேற வழி இல்ல, ஓடிதான் ஆகணும். ஆண்டவர் சொல்ல நீ பெற்றுக்கொள்ளத்தக்கதா ஓடு. நிறைய பேர் ஓடலாம் இந்த கிறிஸ்டியானிட்டி லைஃப்ல, ஆண்டவரை பார்த்து ஆண்டவருக்காக எத்தனையோ பேர் ஓடினாலும் எல்லாரும் போய் அந்த ஜீவ கிரீடத்தை நமக்கு வச்சிருக்கிற அந்த மகிமையை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க மாட்டாங்க. ஓடுறவங்க எல்லாரும் ஓடுவாங்க. பட் ஆனா எல்லாரும் அதை ரீச் பண்ணிட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இப்ப வரைக்கும் கிடையாது. எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் ஓடலாங்க. அத்தனை லட்சக்கணக்கான ஜனங்களும் பரலோகத்துக்குள்ள இருக்கிறாங்களா, நித்திய ஜீவனை சுதந்திரிச்சிருக்காங்களா அப்படின்னா அது கொஸ்டின் தான். நம்ம அதுதான் பவுல் சொல்றாரு, நீ ஓடுற ஓட்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்து. நீ ராஜாவை பார்க்கணும்னு ஓடு, அவர்கிட்ட பேசணும்னு ஓடு, அவருடைய காரியங்களை நீ தெரிஞ்சுக்கணும்னு ஓடு. இதுல ஓடும்போது எத்தனையோ போராட்டம் வரும், சோர்வு வரும், பாடு வரும், பிரச்சனை வரும், பலவீனம் வரும், யுத்தம் வரும், சஞ்சலம் வரும், கண்ணீர் வரும். ஆனா ஒரு நாளும் அதற்காக ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது. ஒரு சில பேர் உங்களோட டிராவல் பண்ணி வருவாங்க, அவங்க நின்னுட்டாங்கிறதுக்காக ஐயோ அவங்க எனக்கு உயிருக்கு உயிரானவங்க, அவங்க குடும்பத்துல உள்ளவங்க, அவங்களே நின்னுட்டாங்க, நான் அவங்களுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு நீங்க நின்னீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓட்டம் தடைபடும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு, யாரையும் பார்க்க கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்கள, ஒருவேளை கணவர் ஸ்லோவாங்கிறதுக்காக நீங்க ஸ்லோவா கூடாது, மனைவி ஸ்லோவாங்கிறதுக்காக நீங்க ஸ்லோவா கூடாது, பிள்ளைங்க ஸ்லோவாங்கிறதுக்காக நீங்க ஸ்லோவா கூடாது. பைபிள் சொல்லுது அவங்க உங்களை பார்த்து ஓடி வருவாங்க. அவங்க ஐயோ நம்ம பார்த்து ஓடி வர மாதிரி நம்ம ஓடணுமே தவிர, கர்த்தர் இந்த வேலையில சொல்றாரு, நீ யாருக்காகவும் ஓட்டத்தை நிறுத்தக்கூடாது, நீ யாருக்காகவும் பிரேக் ஆகக்கூடாது, நீ யாருக்காகவும் சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் இந்த வேலையில நம்ம ஓடக்கூட சொல்றாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. எல்லாரும் கண்களை மூடி செபிப்போமா. தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் கூட சுவாமி அப்பா, எங்கள் கால்களை மான் கால்களை போல மாற்றுகிற தேவன் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் ஓடுகிறதற்கு பலன் தாரும், ஓடுகிறதுக்கு கிருபை சாரும். ஆவியானவருடைய பிரசனம் எங்களை பலப்படுத்தட்டும். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து செல்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன் என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. அப்படிப்பட்ட பலனை எங்களுக்கு தருவீராக. சூழ்நிலைகள் எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, எங்களுடைய சரீர நிலைமைகள் எதுவா இருந்தாலும் கர்த்தாவே, எங்களுக்கு நீ சொல்லி இருக்கிறீர் ஓடுகிறதற்கு பலனை தருகிற தேவன். ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவா எங்களுக்கு இந்த காலை வேளையில வெளிப்படுங்க. உங்களுடைய பிள்ளைகள் இருதயம் பலவீனப்பட்டிருக்கலாம், அவங்களுடைய சரீரம் பலவீனப்பட்டிருக்கலாம், பட் ஆனா நீங்க பலப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். அவர்களுக்கு பெருக பண்ணுங்க, சத்துவம் கொடுங்க, பலன் கொடுங்க. இருதயத்துல சரீரத்துல பலனோடு அவர்கள் இருக்கட்டும். உங்களுடைய கரம் கூட இருக்கிறதற்காய் நன்றி. கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்துக் கொள்வீராக. கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக. கர்த்தர் தம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரசன்னமாகி எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் தருகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை இந்த கூடுகையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும், குடும்பத்தோடும், தொழிலோடும், வேலையோடும், ஊழியத்தோடும், சகல எல்லைகளிலும் அந்த கிருபை தங்கி இருப்பதாக உடைய கரத்துல தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மா